எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய தல அஜித் அவர்கள் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதற்கும் மேலே முதல் முறையாக குஷ்புவுக்கு எதிராக நம்முடைய தல அஜித் அவர்களே பேசியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, ஜெயம் ரவிக்கு ஆதரவாக நம்முடைய தல அஜித் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், குஷ்புவுக்கு எதிராக அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த மாசான அதிர்ச்சியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக குஷ்பு அவங்க அதை பார்த்துருந்தாங்களா, கண்டிப்பாக அதிர்ச்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வாங்க நேயர்களே, தல அஜித் அவர்கள் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும், குஷ்புவுக்கு எதிராக அவர் சொன்ன ஒரு கடினமான கண்டனத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, ஒரு வார காலமாக நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் மிக பெரும் அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இப்படி ஒரு ஸ்பீச்சில் ஒரு இன்டர்வியூ கொடுத்து கத்தறாரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சலாக இருந்துச்சு, மிக பெரும் அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் அந்த ஸ்பீச்சில் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள். அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொத்த வாழ்க்கையிலே நான் சந்தோஷமான அந்த ஒரே ஒரு தருணம் என்னுடைய மகனோட தான். என் மகனை பிரித்து கொண்டு போயிட்டு வச்சுட்டீங்க, என் மகன் நான் பார்க்கணுன்னு சொல்கிறது என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு விஷயம். அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மகனை கூட பார்க்க முடியாமல் இந்த 45 வயசில் கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னும். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் உடல்நிலை பயங்கர மோசமாக இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மேஜிக்னா ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. ஜெயம் ரவி அவர்களுக்கு உடல்நிலை அளவில் அவர் ரொம்பவே மனசளவில் பாதிக்கப்பட்டதுனால உடல்நிலை ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்குதா. இப்போ தான் டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு அதிர்ச்சியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜெயம் ரவி அவர்களுக்கு பல நடிகர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கார்த்தி, சூர்யா, தனுஷ், இப்படி பல பேர் தங்களுடைய ஆதரவு குரல் நீட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய தல அஜித் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்முடைய தல அஜித் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக அதிகமாக எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே பேச மாட்டார். முதல் முறையாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி என்னுடைய நண்பன், எனக்கு அவனை ரொம்ப நாளாகவே தெரியும், அவனு கண்டிப்பாக இந்த நிலைமையிலேருந்து மீண்டும் அவனை நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான் அப்படிங்கிற நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னென்னா, ஜெயம் ரவிக்கு எதிராக சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி எவ்வளோ சூப்பரான பையன் அப்படின்னு. அவனை பற்றி அந்த மாதிரி உங்களுடைய சுயலாபத்துக்காக தவறாக யாரும் பேசாதீங்க. கடுமையான விளைவுகளை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருங்கிற மாதிரி தல அஜித் அவர்கள் சொன்னது குஷ்பு அவர்கள் தான் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நம்முடைய அஜித் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு விஷயத்தை ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஏன்னு நினைக்கிறீங்க? குஷ்புக்கு அவராக பேசியிருக்கிறாரா இந்த இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.